ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த ரூம்மேட் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஐடல் பையன் தான் உன்னை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கர்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே ஷாக்கிங்காக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அவள் வந்துட்டு அதை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அது உண்மையாக பொய்யான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அதனால என்ன பண்ணுறான்னா அந்த ஐடலோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன்கிட்ட தான் வந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கா. சொல்லு என் ஃப்ரெண்டு என்னடானா அந்த ஐடல் பையன் தான் என்னுடைய ஸ்டாக்கருன்னு சொல்கிறான். என்ன விட அவனை பற்றி உனக்கு தான் நல்லாவே தெரியும். ஸோ அவனை பற்றி உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுன்ற மாதிரி சொல்ல இவன் என்ன சொல்கிறான்னா நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸாக பழகினவங்க தான். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நானும் அவனும் ஒன்றா சேர்ந்து தான் டெபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வந்துட்டு டீம் கிட்ட சொல்லி என்ன வந்து அந்த டெபியூட் டீமில் இருந்தே எடுக்க சொல்லிட்டான். அதுக்கப்புறமா தான் அவன் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அவனுடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் எல்லாம் பண்ண ஆரம்பித்தான். அது ஏன் என்னன்றது எனக்கு தெரியலை. பட் அவன் வந்துட்டு இப்படி எனக்கு பண்ணுவான்றதையும் நான் நினைக்கவே இல்லை. அதனால் சொல்கிறேன், என்ன மாதிரி நீயும் வந்து அவனை நம்பி இப்படி ஆயிடாத. அதை விட முக்கியம் அவன் தான் உன்னை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும். பட் தெரிஞ்சிருந்தோம் என்னால் அதை சொல்ல முடியல. ஸோ அதுக்கு சாரின்ற மாதிரி அவன் கேட்டுற ஹீரோயினுக்கா இதில் வச்சு என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல. இப்போ இவன் சொல்கிறத நம்ம நம்பலாமா வேணாமான்ற மாதிரி தான் அவள் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த மேனேஜர் பையனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளுடைய கம்பெனிக்கு தான் வந்து அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இந்த ஐடல் பையன் தான் வந்துட்டு உண்மையான ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இப்படி தேடிட்டு இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வேற அங்கே இப்போ இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஸ்டாக்கர்னால அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பார்க்கும்போது சரி நீ அட்லீஸ்ட் அவளுக்கு கால் பண்ணி அவள் எங்கே இருக்கான்றத கேளுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல இவனுமே ஃபோன் பண்ணுறான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவனுடைய நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா போல. அவன் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல சரி பிளாக் பண்ணியிருந்தா என்ன அட்லீஸ்ட் அவளுக்கு வந்து டிஎம் பண்ணுன்ற மாதிரி சொல்ல டிஎம்னா என்னன்ற மாதிரி இவன் கேட்குறான். அட பாவி உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் கூட இல்லையா, ட்ரெண்ட்லேயே இருக்க மாட்டியாடா, கூட நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஃபோனை வாங்கும்போது இவன் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சே இல்லை போல. என்னடா நீ இப்படி இருக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவனுடைய ஃபோனில் வந்துட்டு சார்ஜே சுத்தமாக இல்லை. இரு நான் அட்லீஸ்ட் என் ஃபோனை சார்ஜ் வச்சு போட்டு வரேன்ற மாதிரி இவங்க ரூம்குள்ளே போயிட்டு சார்ஜ் போடுறதுக்காக போக அதுக்குள்ளே பார்த்தா இவனுடைய ஃபோனில் இருந்து ஹீரோயினே வந்துட்டு இவனுக்கு இப்போ கால் பண்ணுறா. இவன் பார்த்ததுமே அட்டென்ட் பண்ணி ஷின் இப்போ எங்கே இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவ சாரின்னு சொல்கிறா. என்னாச்சுன்ற மாதிரி கேட்க இல்லை அன்றைக்கி வந்துட்டு உன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பை கூட நான் பெருசாக எடுத்துக்காம நீ தான் அந்த ஸ்டாக்கர்னு சொல்லி உன்னை கோவமாக பேசிட்டு வந்துட்டேன். பட் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ அந்த ஸ்டாக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் அதுக்காக உன் மேலே எனக்கு இந்த பாசம் வந்துருச்சுலாம் எடுத்துக்காத. அன்றைக்கி நான் உன்கிட்ட கோவமாக பேசிட்டு வந்துட்டேன். ஸோ அது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. அதனால தான் சாரி கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன்ற மாதிரி இவ பேசிகிட்டு இருக்க. இவன் என்னடனா சரி நீ முதல்ல இப்போ எங்கே இருக்கேன்றத சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். டே சாரி கேட்டுட்ருக்கேன் சும்மா நடுவில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். சாரி கேட்கும்போது குறுக்கில் பேசாத, அப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சாரி கேட்கறதுக்காக பேசிகிட்டே இருக்கா. இவன் நான் பதட்டத்தில் ஐயோ ஷீனி இப்போ அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, நீ முதல்ல எங்கே இருக்கன்றத சொல்லுன்ற மாதிரி கேட்க இப்போ எதுக்கு நீ அதையே கேட்டுட்ருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா நான் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு எந்த ஃபோனுன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு எந்த ஃபோனில் இருந்து அடிக்கடி அந்த ஸ்டாக்கர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கானோ அந்த ஃபோனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறான். எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா இவன் வந்துட்டு அன்றைக்கி ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வாங்க சொல்லியிருப்பாள். அந்த விஷயத்தை வந்து இவன் பண்ணியிருப்பான் போல். அதனால் அது மூலயமா தான் பார்த்தா இவனுக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. அதில் வந்துட்டு அந்த ஃபோனு அந்த ஐடல் பாயனோட காருக்குள்ளே இருந்திருக்கு போல். ஸோ அதை பார்த்தா இவன் வந்துட்டு அந்த ஐடல் பாயனோட காருக்குள்ளே இருந்து எடுத்திருக்கான். அப்படி தான் அந்த ஃபோனை இவன் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்ல இவளுக்கா அப்போ உண்மையாகவே ஐடல் தான் அந்த ஸ்டாக்கரான்ற மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. சரி இப்போ எங்கே இருக்கேன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கா. நான் வந்துன்ற மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்கா. சீக்கிரமாக சொல்லு ஷின், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா கரெக்டாக ஹீரோயினுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த சொடக்கு போடுற சவுண்டு கேட்குது. இவளுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ அந்த ஸ்டாக்கர் வந்துட்டு இங்கே தான் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு. அதனாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பக்கமாக வந்து சொடக்கு போடுற சவுண்டு கேட்டுச்சுல. ஸோ அந்த சவுண்டு கேட்ட பக்கமாகவே வரும்போது திடீர்னு பார்த்தா யாரோ அவளோட கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இவனுக்கும் வர கால் கட் ஆயிருச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இவன் பதட்டமாக நின்றுட்டு இருக்கும் போதே மறுபடியும் இவனுக்கு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி ஷின்ன்ற மாதிரி கேட்குறான். அப்புறமா தான் தெரியுது ஃபோன் பண்ணது வந்துட்டு ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட அந்த ரூம்மேட் ஃப்ரெண்டு இருக்கால அவள் தான் போல. அவளுக்கு ஒன்றும் ஆகலை, அவள் ஆஃபீஸில் தான் இருக்காளா, அவள் இன்னும் வீட்டுக்கு வரல, அவள் சேஃபாக தானே இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவனா இல்லை அவள் ஆஃபீஸ்லேயும் இல்லை. அதோட அவகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு கால் கட் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ அவள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காளோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அவள் ஏன் இப்படி பண்ணணும், நான் அவ்வளோ தூரம் அந்த ஸ்டாக்கர் கிட்ட கெஞ்சி கேட்டும் கூட அவன் கடைசியில் இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி இவன் சொல்ல அப்போ உனக்கும் அந்த ஸ்டாக்கரை பற்றி தெரியுமான்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் இந்த பொண்ணு வந்துட்டு ஃபோனுக்கு மெசேஜ் வரதை பார்க்குறா. பார்த்தா அந்த ஸ்டாக்கர் தான் அனுப்பியிருக்கான். நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை என்னால் கடைசியில் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி அனுப்பியிருக்கான். அதை பார்த்ததுமே இவளுக்கு புரிஞ்சு
புரிஞ்சிருச்சு. அப்போ அவன் தான் வந்துட்டு ஹீரோயினை கடத்திருக்கான்னு சொல்லிட்டு ஸோ பயம் வர ஆரம்பிச்சிருது. இங்கே இந்த மேனேஜர் பையனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்டு வந்து சார்ஜ் போடுறதுக்காக ரூம்குள்ளே போனானே அவன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் இப்போ பார்த்தா அங்கே அவனை காணவே காணும். இவன் எங்கே போயிட்டான்ற மாதிரி மேனேஜர் பையன் ஒன்றுமே தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது ஐடல் பையனுக்கு தான் கால் பண்ணியிருப்பான் போல. இப்போ இந்த பக்கம் அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் மேனேஜர் பையன் ஃபோன் பண்ணுறதை பார்த்ததுமே இவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறான்ற மாதிரி கட் பண்ணி விட கரெக்டாக பார்த்தா மேனேஜரே அங்கே வந்துட்டான். ஹேனா எங்கேயாச்சும் நீ பார்த்தியா அவன் கூட தான் இருந்தானான்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஏன் எங்கே வர போகிறான் நான் ஏன் அவனை பார்க்க போகிறேன்ற மாதிரி ஐடல் பையன் கேட்கும்போது அப்போ அவன் வேற எங்கே போயிருப்பான் ஒருவேளை இவனும் தான் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கானுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடா. அதை கேட்டதுமே ஐடல் பையன் வந்துட்டு இப்போ நீ எதுக்கு இவ்வளோ அவசரமாக அவனை தேடி வர ஏன் அவன் தான் அந்த ஸ்டாக்கரான்ற மாதிரி கேட்டு காரை விட்டு இறங்கி வரும்போது கரெக்டாக பார்த்தா அந்த ஹேனே அங்கே வந்துடுறான். அட பாவீங்களா இப்படி போயிட்டு வர கேப்பில் என்னையே ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவீங்களா நான் சின்ன தேடி தான்டா போயிருந்தேன் அதுக்குள்ளே என்னையே சந்தேகப்படுறீங்களேன்ற மாதிரி கேட்டவன் உடனே ஐடல் பையன் கிட்ட ஷின்னேங்க அவன் உன் கூட தான் இருக்காளான்ற மாதிரி கேட்குறான். அவளை பற்றி நீ எதுக்கு கேட்குற இப்போ அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தேவையில்லாமலாம் அவளை பற்றி என்கிட்ட கேட்குறவளை வச்சுக்காதன்ற மாதிரி இவன் கொஞ்சம் கோவமாக பேசும்போது டே முட்டா பயலே அந்த ஸ்டாக்கர் யாருன்றது முதல்ல உனக்கு தெரியுமாடான்ற மாதிரி ஹேண்ட் கேட்குறான். ஏன் இப்படி நீ கேட்குறன்ற மாதிரி ஐடல் பையன் கேட்கும்போது ஏன்னா அந்த ஸ்டாக்கர் வேறு யாரும் கிடையாதுடா உன் கூடவே இருக்கானே உன்னோட அசிஸ்டன்ட் அவன் தான்ற மாதிரி சொல்லிட இவனால் அதை நம்பவே முடியல. இங்கே பாரு நீ தான் அந்த ஸ்டாக்கர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா அதை சமாளிக்கிறதுக்காக இப்படி தேவையில்லாமல் ஏன் அசிஸ்டன்ட் மேலே பழிய போடுற வேலை வச்சுக்காத அவன் அப்படிலாம் ஒரு நாளும் பண்ண மாட்டான் எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு என்ன தெரியும் ஷின்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தது உன்னோட அசிஸ்டன்ட் தான் அது மட்டும் இல்லாமல் அவன் அவளுக்கு அனுப்பின மெசேஜுக்கெல்லாம் தனியாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கான் அந்த ஃபோனை உனக்கே தெரியாமல் உன்னோடைய காரில் தான்டா ஒளிய வச்சிருக்கான் அதை அவன் எடுக்க போகும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா மேனேஜர் தான் அதை கண்டுபிடிச்சான்ற மாதிரி அவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆனால் அப்போ கூட இந்த ஐடல் பையன் பார்த்தா நம்ப மாட்டேங்கிறான். நீ அவனை பற்றி என்கிட்ட இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நானே அவனை அடிச்சு கொண்டுருவேன் பார்த்துக்கோன்ற மாதிரி இங்கே இவன் பேசிட்டு இருக்க. கட் பண்ணி இப்போ அந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு. இதை தான் பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அப்பப்போ காட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவளை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறதும் வேறு யாரும் கிடையாது உண்மையாகவே அந்த ஐடல் பையனோட அசிஸ்டன்ட் தான். இப்போ அவனும் அங்கே வரான் கரெக்டாக சொடக்கு போட்டுட்டே வர ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அப்போ இவன் தான் அந்த ஸ்டாக்கருன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது வேற எதுக்கு எல்லாம் அவனை பழி வாங்குறதுக்கு தான்ன்ற மாதிரி சொல்கிறான். வேற யாரையும் கிடையாது இந்த ஐடல் பையனை தான். ஏன்னா அவனால தான் இவனால ஒரு ஐடல் ஆக முடியலன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள ஒரு கோவம் இருக்க போல. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கட்டி போட்டு உட்கார வச்சுட்டு முன்னாடி ஒரு கேமராவை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இதில் நீ சொல்லு உன்னை ஸ்டாக் பண்ணி இத்தனை நாளாக உன்னை டார்ச்சர் பண்ணது எல்லாமே அவன் தான் சொல்லி நீ அவனை பற்றி தான் சொல்லணுன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண. இவ எப்படி அதை சொல்லுவா என்னால் சொல்ல முடியாது நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உடனே கோவம் வந்துடுது கத்தியை திருப்பி அவள் கழுத்தில் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் பண்ணிட்டா நான் உடனே பயந்து சொல்லிடுவேன்னு நீ நினைக்கிறியா கண்டிப்பாக அது என்னால் முடியவே முடியாது. உன்னால் ஐடல் ஆக முடியாமல் போனதுக்கு காரணம் அவன் கிடையாது நீ தான் அதுக்கு காரணம். ஏன்னா உன்னால் அது முடியல அதுதான் உண்மைன்ற மாதிரி அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு செம்ம காண்டாகுது. இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் உச்சக்கட்ட கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தேன் அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஏன்னா இவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க இடம் வேறு எதுவும் கிடையாது இவன் தங்கி இருக்க இவனுடைய வீடு தான் போல. அதே மாதிரி வெளியே கதவை தட்டிட்டு இருக்கிறதும் ஐடல் பையன் தான். ஸோ அவன் தான் வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவன் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ கதவை அவன் தட்டிகிட்டே இருக்குவன் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் உள்ள வந்து பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் இல்லை. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தா அவளை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் வாயில் டேப்லாம் போட்டு ஒட்டி அங்கே இருக்க ஒரு ஸ்க்ரீனுக்கு பின் பக்கமாக இவளை மறைய வச்சிருக்கான். ஸோ அதனால தான் இப்போ உள்ள வந்த ஐடல் பையனுக்கும் அது தெரியல. பட் அவன் பார்த்தா ஏதோ ஒரு டவுட்டோட தான் இங்கே பார்க்க வந்திருக்கான். அதனால உள்ள வந்ததுமே டே நீ இன்னும் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கியாடா எப்போ தாண்டா வேற வீட்டுக்கு போக போறேன்ற மாதிரி கேட்கும்போது என்னப்பா தம்பி கொஞ்சம் பெரிய லைட்டாக அப்படியே பழசெல்லாம் மறந்துடுவியா நீ டெபியூட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீட்டில் தானே 2 பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்புறம் எப்படி என்னால் இந்த இடத்த விட்டு வர முடியுன்ற மாதிரி இவன் கேட்க அதுவும் கரெக்டு தான் நான் சும்மா தான் கேட்டேன் வேற ஒன்றும் கிடையாது நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு ஐடல் பையன் பேசிட்டே அப்படியே அங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து டவுட் இருக்குல்ல ஒருவேளை எங்கே ஹீரோயின் அவன் கடத்தி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கானோன்னு சொல்லிட்டு அதனால தான் அதை செக் பண்ணிக்கிறதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கான். ஸோ அதுக்காகவே இப்போ என்ன கேட்குறான்னா அன்றைக்கி நைட்டு நான் வந்துட்டு சின்ன பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன்ல அப்போ என் கூட நீயும் தான் வந்த ஆனால் அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே இல்லையே அந்த டைமில் நீ எங்கே போயிருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அதான் நான் வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்புறம் என்னன்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் நீ உள்ளே போகும்போது ஏன் வந்து ஐடி கார்டை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் டோர் வழியாக போகாமல் பின்பக்கமாக எக்ஸிட் வழியாக உள்ளே போயிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்துட்டு நான் ஐடி கார்டை மறந்து வச்சுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தானே இவன் வந்துட்டு அந்த கத்தியை கூட ஹீரோயின் மேலே தூக்கி போட்டு அவளை பயமுறுத்திருப்பான்ல ரெஸ்ட் ரூமில் அதெல்லாம் நடந்தது அப்போ தான் போல். ஸோ இவன் இந்த அளவுக்கு சொல்லவும் ஐடல் பையனுக்கு வந்துட்டு டவுட் வரல. சரி ஓகேடான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன கேட்குறான்னா உன்னால் வந்து ஒரு ஐடல் ஆக முடியல உன்னால் வந்துட்டு டெபியூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உனக்கு என் மேலே எதுவும் கோவம் இருக்கான்ற மாதிரி கேட்க இவனுக்கு தான் சம கோவம் இருக்கே இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் அதெல்லாம் நினச்சி கோவப்பட போகிறேன்
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நல்ல மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அதே நம்பி இவனும் பார்த்தா சரிடா ஓகே நான் சும்மா தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். பட் இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது. அதனால் அப்படியே நின்றுக்கிட்டே சும்மா அவன் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவன் அந்த கேமராவை வந்துட்டு எடுத்து வைக்காமல் விட்டுருப்பான். ஸோ அதை வந்துட்டு இப்போ இவன் தெரியாதனமாக ஆன் பண்ணி பார்த்துற அதில் அவன் ஹீரோயினை கட்டி போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது பார்த்தா அதில் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இவன் அதை பார்த்துட்டான். பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுற அந்த சவுண்டை இவனுக்கு கேட்டதுமே இவனுக்கும் புரிஞ்சு போச்சு அவன் அதை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனையும் பிடிச்சி வச்சுட்டு கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஐடியல் பையனுக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம், இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏன்டா இப்படி பண்ணுற, அப்படியே உனக்கு என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தாலும் அதை நீ ஏன் கிட்ட தானே காட்டியிருக்கணும், எதுக்காக இப்படி நீ அவளை கடத்தி கொண்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையான்ற மாதிரி கேட்கும்போது உன்கிட்ட நான் சொல்லியிருந்தா மட்டும் நீ அப்படி என்ன பண்ணியிருப்ப, முதல்ல உனக்கு ஒரு தடவையாச்சு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சா, நீ என்னை நம்புனியான்ற மாதிரி கேட்கும்போது ஐடல் பையன் வந்துட்டு நான் உன்னை முழுசாக நம்புனேன்டா, அவங்க என்கிட்ட நீ தான் ஸ்டாக்கர்ன்னு சொல்லி எவிடன்ஸ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் கூட எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லும்போது கிழிச்ச நம்பிக்கை இருந்திருந்தா அப்புறம் எதுக்கு என்ன செக் பண்ணுறதுக்காக நீ இங்கே வந்திருக்க போகிறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்படி உனக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோயின் பார்த்தா எப்படியாச்சும் கையில் இருக்க கட்டை வந்து கழட்டி விடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அங்கே கீழே தானே இருக்கா. ஸோ ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்ற மாதிரி அப்படியே தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு கையில் வந்துட்டு ஒரு லைட்டர் சிக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க இருந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ஐடல் பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் பார்த்தா நான் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டராக மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான்டா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கா அதெல்லாம் இப்போ பெருசாக தெரியல, ஃபஸ்ட்டு நீ ஷீன் எங்கே இருக்கான்னு சொல்லு, அவளை நான் காப்பாற்றணும், அவளை இங்கேருந்து அனுப்பிடு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் நம்ம பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் அவளை பார்த்து இப்போ அவளே நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு மான்ஸ்டராக மாற்ற போறியான்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. இவனுக்கு சமக்கவும் வருது. பட் அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோயினே வந்துட்டு அந்த லைட்டர் கிடச்சிதில்ல, ஸோ அதை வச்சு அவள் எப்படியோ பார்த்தா அங்கே லைட்டாக நெருப்பெல்லாம் பார்த்து வச்சு வெளியே வந்துட்டா. ஆனால் தவழ்ந்து தான் வந்துட்டு இருக்கா. ஏன்னா இன்னும் கூட வந்துட்டு கையில் இருக்க கட்டை வந்து அவளால் கழட்ட முடியல. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக அந்த ஹேன் இருக்கானே அவனுமே அந்த இடத்துக்கு வந்துடு. உள்ளே பார்த்தா ஒரே புகையாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு லைட்டர் யூஸ் பண்ணும்போது தெரியாதனமாக அங்கே கொஞ்சம் ஃபயராக இருக்கும். ஸோ அதனால புகையாக இருக்கா. அவன் வந்ததுமே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவள் கட்டை கழட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஐடல் பையனும் அந்த வச்சிருந்த கத்தியை வாங்கிட்டு என்கிட்ட கொடுக்க அந்த கத்தியை வச்சு அவன் பார்த்தா ஹீரோயின் கையில் இருக்க அந்த கட்டெல்லாம் கழட்டி விட்டுறான். ஆனால் ஹீரோயின் கட்டெல்லாம் கழட்டினதுமே நேராக எழுந்து அந்த பையன் கிட்ட தான் வரா. அவ்வளோ ஈஸியாக என்னை கடத்தி வச்சுட்டா, நீ நினச்சதெல்லாம் சாதிச்சிடலான்னு நினச்சிட்டியா, இப்போ பார்த்தலன்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில எட்டி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட. இதை பார்க்கும்போது ஐடல் பையனுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையாடா, ஏன்டா நீ இப்படி பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தா அவனை அடிச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயினும் ஹேனும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க டோரை திறக்க முடியாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக மேனேஜர் பையன் பார்த்தா வெளியே இருந்து வந்து டோரை திறந்து விட்டு அவங்கள காப்பாற்றி விடுறான். ஸோ இப்படியே பார்த்தா ஒரு வழியாக ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டா. ஸோ எல்லா பிரச்சனையுமே ஒரு வழியாக முடிஞ்சிருது. இப்போ அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. இந்த ஹேன் இருக்கான்ல அவன் வந்துட்டு இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா வேலையை விட்டே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ ஹீரோயின் வந்து எதுக்கு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த, அதுக்கு காரணம் நான் தானான்ற மாதிரி கேட்கும்போது சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு வந்துட்டு இந்த ஆஃபீஸ் செட் ஆகும்னு தோணலை, அதனால தான் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே வேலை பார்க்க வேணான்னு சொல்லி முடிவு பண்ணேன். எனக்கு இப்படி ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறதுலாம் சுத்தமாக செட் ஆகலை. அதனால தான் அதோட நான் மட்டும் இப்படி உன் கூடவே உன் பக்கத்துலேயே இருந்தேன், நான் உன்னை விட்டு நான் மூவ் ஆன் ஆகி போகிறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும், அதுவும் ஒரு காரணம் தான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறா. நம்ம தள்ளி இருந்தாலும் எப்பயுமே நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட. சரி ஓகேன்ற மாதிரி 2 பேருமே பேசி டீலிங் ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் பார்த்தா போகும்போது நான் போகிறேன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணி எதுவும் அழுகலாம் கூடாது ஓகேவான்ற மாதிரி கேட்க, நான்லாம் ஒன்றும் அழுக மாட்டேன், நீயும் என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுகாதேன்ற மாதிரி சொல்ல 2 பேருமே பார்த்தா அப்படி ஒரு பேசி மறுபடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிடுறாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக அந்த டைமுக்கு மேனேஜர் பையன் அங்கே வரான். ஆனால் அவன் அவங்க கிட்டலாம் எதுவுமே பேசலை. அங்கேருந்து போகும்போது அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டே தான் போயிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவன்கிட்ட எதுவுமே பேசலை. இப்போ அவளுக்கு என்ன கஷ்டம்னா தேவையில்லாமல் இவங்களை வேற அவள் கொஞ்சம் சந்தேகப்பட்டு கோவெல்லாம் பட்டு பேசியிருப்பாள். ஸோ அதுதான் வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவசரப்பட்டு நம்ம அவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறா. அடுத்து அப்படியே இவளும் ஐடல் பையனும் தான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. ஸோ இப்போ 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒன்றா பேசிகிட்டு இருக்க. அப்போ இந்த ஐடல் பையன் பார்த்தா பேசாமல் நான் இந்த ஆக்டிங் எல்லாம் விட்டுடலான் இருக்கேன், ஒரே தலைவலியாக இருக்குது, சும்மா ஃபோன் பண்ணி ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, உன் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவாதியெல்லாம் கேட்டுட்டு அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நீ ஃபுல் டைமும் என் கூடயே இருந்துருவா, ஸோ அதனால் இந்த ஆக்டிங்கை நிறுத்துற வேலைலாம் வேண்டாம், ஒழுங்கா நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுற. இதோட இந்த ட்ராமா பார்த்தா ஒரு ஹாப்பி எண்டிங்கோடய இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்து இதே மாதிரி வேறு இன்னொரு நல்ல ட்ராமாவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.